ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சேனல் கிரிப்டோ பைட்ஸ். இந்த வீடியோவில் இந்த ஃப்ராக்ஷன் ஏஐ அப்படின்ற ப்ராஜெக்ட்டில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு டெஸ்ட் நெட் தான், அதனால் கம்ப்ளீட்லி ஃப்ரீ, எல்லாருமே ஜாயின் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒய் ஜாயின் நோ அப்படின்னு இருக்குது, அது கீழே பாருங்கள். ஏர்ன் ரிவார்டு கலெக்ட் ஃப்ராக்சல்ஸ் ஃபார் ஃபியூச்சர் டோக்கன் அலோகேஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ஏர்ன் பண்ணுற பாயிண்ட்ஸுக்கெலாம் ஃபியூச்சரில் வந்து டோக்கன் அலோகேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ரிவார்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ வாங்க அதில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஆட்ராப்புக்கு தேவையான லிங்க்லாம் நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணிருப்பேன், அதில் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா நான் யூடியூப்பை விட டெலிகிராமில் தான் ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன். ஸோ டெலிகிராமில் தான் அதிகமாக நியூ ப்ராஜெக்ட் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இங்கே வந்தோடனையும் கனெக்ட் வேலட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி மெட்டமாஸ்க் வேலட் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே டேஷ்போர்டு அப்படின்னு இருக்கும், அந்த டேஷ்போர்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே க்ரியேட் நியூ ஏஜென்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து ஒரு நியூ ஏஜென்ட்டை தான் நம்ம க்ரியேட் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து இங்கே ஃபஸ்ட்டு வந்து ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ எந்த நேம் வேணால் கொடுக்கலாம். நேம் கொடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஜெனரேட் வித் ஏஐ அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே கீழே வந்து ஒரு கேப்சா இருக்கும், அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் க்ரியேட் ஏஜென்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வேலெட்டில் வந்து கன்ஃபர்மேஷன் கேட்கும், கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. ஸோ இது வந்து ஃபீஸ்லாம் கிடையாது, இந்த டெஸ்ட்நெட் ஃபீஸ் தான் போகும், செப்போலியா ஃபாசெட்டில் தான். வேலெட்டில் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா க்ரியேட் யுவர் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் லோட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஏஐ ஏஜென்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வாங்க. இப்போ வந்து நம்ம க்ரியேட் பண்ண ஏஐ ஏஜென்ட்டை வந்து பேட்டலுக்கு விடணும். ஸோ அந்த பேட்டல் மூலிமா தான் நம்ம வந்து பாயிண்ட் ஏர்ன் பண்ணுவோம். ஸோ இப்போ க்ரியேட் பண்ணதை வந்து இங்கே ஸ்பேசஸ் அப்படின்ற பிளேஸுக்கு வந்துடுங்க. இங்கே வந்துட்டு கீழே வந்து ஜாயின் ஸ்பேஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம க்ரியேட் பண்ண ஏஐ ஏஜென்ட் வந்து இங்கே செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து பேட்டல் விட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து எத்திரியம் தேவைப்படும், அதுவும் வந்து ரியல் எத்திரியம் கிடையாது, இந்த செப்போலியா ஃபாசெட் எத்திரியம் தான். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரீயில் எப்படி பேட்டல் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். ஸோ இங்கே மேலே வந்து நான் க்ரியேட் பண்ண ஏஐ ஏஜென்ட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன். இங்கே வந்து ப்ராக்டிக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே கன்ஃபார்ம் செக்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போவோம். ஸோ இங்கே பாருங்கள் மேட்ச் மேக்கிங் அப்படின்னு இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்ல, அதுவே ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ரவுண்டு 1 அப்படின்னு இருக்குது. இப்போ மொத்தம் வந்து 3 ரவுண்டு. ஸோ அது 3 ரவுண்டு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த பேட்டில் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இங்கே டேஷ்போர்டில் வந்துட்டு இங்கே ஃப்ராக்டல்ஸ் அப்படி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள் டுடே ஏர்னிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ராக்டல் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் பேட்டில் வந்து போட்டுகிட்டே இருங்க. ஸோ எவ்வளோ அதிகமாக பேட்டில் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஃப்ராக்டல் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஏர்ன் பண்ணுவோம். ஸோ இதை வச்சு தான் நம்மளுக்கு ஃபியூச்சரில் வந்து ஏர்ட்ராப் இருக்கும். ஸோ ஒரு ஏஐ ஏஜென்ட்டில் வந்து 2 வாட்டி நம்ம ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஜாயின் ஸ்பேஸ் கொடுத்துட்டு அதே ஏஐ ஏஜென்ட் நேம் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ப்ராக்டிஸில் வந்து இன்னொரு வாட்டி வந்து இருக்குது. ஸோ அதுவும் பண்ணிக்கோங்க. ஸோ 2 வாட்டி ஃப்ரீ பண்ணதுக்கப்புறம் ஸோ தேர்டு வந்து என்ன பண்ணலான்னு சொல்கிறேன் வாங்க. 2 டைம்ஸ் வந்து ஃப்ரீ ஆப்ஷன் கிளிக் பண்ணி பேட்டில் பண்ணதுக்கப்புறம் இங்கே டேஷ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்துருங்க. டேஷ்போர்டில் வந்து இங்கே மை ஏஜென்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நான் க்ரியேட் பண்ண ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து இங்கே காட்டும். ஸோ இங்கே வந்து எனேபிள் ஆட்டோமேஷன் அப்படின்னு இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம செலக்ட் பண்ணி வச்சிட்டோன்னா அதுவே 50 பேட்டில் 100 பேட்டில்னு சொல்லிட்டு போட்டுரும். ஸோ அது எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து செப்போலியா எத்திரியம் வேணும். ஸோ இந்த பேஜுக்கு வந்துட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு உங்களோட மெட்டமாஸ்க் அட்ரஸ் வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு சென்ட் மீ இடிஎஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் வேலெட்டுக்கு வந்து செப்போலியா எத்திரியம் வந்துடும். ஸோ இந்த செப்போலியா எத்திரியம் வச்சு தான் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக பேட்டில் பண்ண போகிறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பாயிண்ட் ஏர்ன் பண்ண போகிறோம். ஃபாஸ்ட் கிளைம் பண்ணதுக்கப்புறம் இங்கே மேலே வந்து அவைலபிள் பேலன்ஸ் அப்படின்னு இருக்கும், அது பக்கத்தில் வந்து ஆட் இடிஹெச் அப்படின்னு இருக்கும். அங்கே வந்து நீங்கள் எவ்வளோ இடிஹெச் டெபாசிட் பண்ண போகிறீங்களோ அதை டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து 0.1 இடிஹெச் வந்து டெபாசிட் பண்ண போகிறேன். 0.1 டைப் பண்ணிவிட்டு ஆட் இடிஹெச் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்கள் வேலெட்டில் கன்ஃபர்மேஷன் பண்ணிவிடுங்க. கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் செப்போலியா எத்திரியம் வந்து இந்த ஃப்ராக்ஷன் ஏஐயில் வந்து ஆட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எப்படி ஆட்டோமேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவைலபிள் பேலன்ஸில் வந்து 0.1 இடிஹெச் வந்து டெபாசிட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபீஸ் டயர் அப்படின்னு இருக்கும், அதில் வந்து 0.001 இடிஹெச் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து மேக்ஸிமம் கேம்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ கேம்ஸ் நீங்கள் டைப் பண்ணுறீங்களோ அவ்வளோ கேம்ஸ் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக பேட்டில் பண்ணிவிடும். ஸோ இப்போ வந்து என்கிட்ட 0.1 இடிஹெச் இருக்குது. ஒரு கேமுக்கு வந்து 0.001னா நான் வந்து 100 கேம்ஸ் போடலாம், அதனால் 100 டைப் பண்ணிக்கிறேன். 100 டைப் பண்ணிட்டு எனேபிள் ஆட்டோமேஷன் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே கேப்சா வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு எனேபிள் ஆட்டோமேஷன் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், இது ஆட்டோமேட்டிக்காக பேட்டில் பண்ணிவிடும். 100 கேம்ஸ்க்கு வந்து பண்ணிவிடும்.
ஸோ அவ்வளோதான், நம்ம எல்லா ஸ்டெப்பும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் வேறு என்ன பண்ணணும்னா, இதே மாதிரி நியூ ஏஐ ஏஜென்ட் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் ஏஜென்ட் கொடுத்துட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் வந்து 2 டைம்ஸ் நீங்களே பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஆட்டோமேஷனில் போய்ட்டு ஆட்டோமேட்டிக்காக பண்ணிவிடுங்க. ஸோ நான் பாருங்கள் ஆல்ரெடி வந்து 2 ஏஜென்ட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் மல்டிபிள் க்ரியேட் பண்ணி வைங்க. அவ்வளோதான் இந்த ஏர் ட்ராப்பு. இதில் வேறு ஏதாவது நியூ அப்டேட் வந்துச்சுன்னா டெலிகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.